முதல் காரணம் தலித் அப்படிங்கிறதுனால தான். தலித்னா இவங்களுக்கு பிடிக்காது, தலித் அடிமையாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஆளுங்கட்சி எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறாங்க. இப்போது சமூக நீதி அதிகமாக பேசக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், திமுக, திக இந்த மாதிரி கட்சிகள் கிட்ட நீங்கள் என்னைக்காவது எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? பல கட்சிகள் கிட்டையும் இயக்கங்கள் கிட்டையும் நாங்கள் விஷயத்தை வணக்கம் மிஸ்டர் லாரன்ஸ். வணக்கம். நீங்கள் வந்து லயோலாவில் முன்னாள் மாணவர், அப்புறம் அங்கே வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம். இப்போது நீங்கள் கிறிஸ்தவர். ஆமாம். இப்போது கிறிஸ்தவ நிறுவனமான லயோலா மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க. என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னா, பேசிக்காக கிறிஸ்தவர்களுக்கு எங்களோட பைபிளில் வந்து ஜாதி அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனால் இவர்களுக்குள்ள ஜாதி இருக்குது. நான் படித்த காலத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஜாதி இருந்துகிட்டு இருக்குது. அதாவது அவங்க மதம் மாறும்பொழுது வந்து மதம் மட்டும்தான் மாறுதே தவிர ஜாதி மாறல. ஜாதி அப்படியே தான் அது இருந்துகிட்டு இருக்குது தொடர்ந்து. அது சர்டிஃபிகேட்டாகவும் இருக்குது, அவங்களோட மனசுலையும் இருக்குது. ஸோ கடந்த 4 வருஷமாக பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, காலேஜோட பொறுப்பு வந்து ஃபாதர் செல்வநாயகம் கரஸ்பாண்டன்ட் அவர்கிட்டையும், 3 வருஷமாக வந்து ஃபாதர் இதோட 4வது வருஷம். ஸோ அவர் ஃபாதர் தாமஸ் அப்படிங்கிறவர் பிரின்சிபல். ஸோ இவங்க 2 பேரும் காலேஜில் கண்ட்ரோலில் இருக்குது. இவங்க 2 பேரும் ஜாதி வெறி பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 15லேருந்து 25 ஸ்டாஃபுங்களை. ஸோ 26வது நான். தலித் ஜாதியை சார்ந்தவர்கள் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அடிமைத்தனமாக நடத்துகிறாங்க. அப்படி யாராச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மேலே வந்து ஃபேக் அலிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி அவங்கள வந்து வெளியேற்றுறாங்க. ஏன்னா அவங்க அடிமையாக வாழணும்னு பார்க்குறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கணும், அடிமையாக வாழணும் அப்படின்னு பார்க்குறாங்க. இது எதிர்த்து இல்லை நாங்களும் மனிதர்கள் தானே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரியான வேலைகள் செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, நிறைய பேர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறதுக்கு காரணம்னா ஹிந்து மதத்தில் ஜாதி பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கிறிஸ்தவ மதத்தில் மாறி போகிறாங்க. அங்கேயும் ஜாதி பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. நிஜமாலுமே ஜாதி பார்க்குறாங்களா? ஆமாம், ஜாதி பார்க்குறாங்க. அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்குது. கடந்த வந்து ஒரு 4 வருஷமாக ஆதாரங்கள் வந்து அவங்க பேசின வந்து என்ன ஜாதியை பார்த்து அவங்களை மிரட்டுனது, நேரடியாக வேர்பல் கம்யூனிகேஷனில் என்ன வந்து கொடுத்தது, இன்சல்ட் பண்ணுது. இது வந்து ஒரு 15 அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் அ வெரி பிக் நம்பர். ஸோ 15 to 25 இஸ் அ வெரி பிக் நம்பர். ஸோ இவ்வளோ பேர் அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது அதுவே வந்து பெரிய சாட்சி. ஸோ எல்லாத்துக்குமே நான் சாட்சியாக இருக்கேன். ஏன்னு நான் இவங்க ஒரு ஏன்னா ஆதாரம் இப்படிலாம் ஆதாரம் கேட்பாங்க,
மீடியாலும் சரி இல்லை மற்ற எங்கே போனாலும் ஆதாரம் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் கடந்த ஒரு 4 வருஷமாக இந்த ஆதாரங்களை நான் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுதான் என்னோடய வேலையாக இருந்தது. ஸோ இவர்களுக்கு எதிரான ஆதாரங்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளி உலகத்துக்கு தெரியணும் இவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன், மிஷினரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையிலே இவர்கள் ஜாதியை வைத்துக்கொண்டு உள்ளே செய்கிற அராஜகம், காலேஜுக்குள்ளே செய்கிற அராஜகம், ஒரு அரசாங்கத்தையே தனியாக நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து வெளி உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். என்னை நீங்கள் தண்டித்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எப்படி என்னென்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படிலாம் நீங்கள் வந்து ஃபேக் அலகேஷன் பண்ணலாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும், இருந்தாலும் நான் வந்து மற்றவர்களுக்காக போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பணியில் களத்தில் இறங்கி பணியாற்றி கொண்டிருக்கேன். இப்போ மாணவர்கள், ஆசிரியர்கள் 2 தரப்பு இருக்காங்க. இந்த 2 தரப்புலையும் அவங்களுடைய ஜாதி அடக்குமுறையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அந்த மாதிரி ஏதோ சம்பவம் இருக்கா அவங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு வந்து அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டது இவங்க தான், அலுவலர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அது வந்து எங்களால் வெளியே கொண்டு வர முடியல. ஏன்னா மாணவர்கள் யாரும் வரமாட்டுறாங்க. அவங்களோட லைஃப் இது. ஸோ இவங்களுக்கு நடுவில் வந்தால் இவங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் முடிக்க முடியாது. ஸோ மாணவர்களும் அதிகபட்சமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட அதிகபட்சமாக வந்து ஒரு படி மேலே ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், இவர்கள்லாம் ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ சில பேர் வந்து வாழ்க்கையை வந்து தேடிட்டு இருக்காங்க தொலைச்சிட்டு, இந்த ஜாதி வெறி, இவர்கள் செய்த ஜாதி வெறினால். ஸோ லயலான்றது பெரிய கல்லூரி. ஸோ அந்த கல்லூரியில் வந்து இவர்கள் 2-3 பேர் செய்கிற இந்த விஷயம், இந்த நடவடிக்கையினால் லயலோடைய பேர் வந்து கெட்டு போகுது. இது சிறுபான்மையினரோட கல்லூரி நிறுவனம். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா, சிறுபான்மை மக்கள்லாம் வராங்களே, உதாரணத்துக்கு வந்து இப்போ தலித் மக்கள்லாம் வராங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து கோட்டாலாம் இருக்கும். அதை வச்சு இவங்க ஏதாவது பணம் சேர்க்கறது, ஊழல் பண்ணுறது, இந்த மாதிரி? ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் அலுமினி அசோசியேஷனில் டைரக்டரோட பிஏவாக ஜாயின் பண்ணேன் 2013. ஸோ 5 இயர்ஸ் நாங்கள் வந்து அலுமினி அப்படிங்கிற பேரில் அலுமினி அப்படிங்கிற பேரில் அட்மிஷன் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம். அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வந்து ஜாதி அப்படிங்கிற சிறுபான்மையினருக்கு நாங்கள் வந்து அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கணக்கு காட்டிட்டு சிறுபான்மையினரிடமிருந்து நாங்கள் வந்து பணத்தை வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கினதுக்கான திரு பாலமுருகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அலுமினி அசோசியேஷனோட செக்ரட்டரி. ஸோ இவர் தான் இத்தனை லட்சம், பல லட்சம் வாங்கியிருக்காரு. பல லட்சம் வாங்கி டெபாசிட் அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டிருக்காரு. சில தொகைகள் மட்டும் வந்து அலுமினி ஆஃபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த டைரக்டர் மற்ற ஃபாதர்ஸ்லாம் இதில் வந்து உடந்தையாக இருந்திருக்காங்க. உடந்தைன்னு சொல்கிறத விட அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கல்லூரியோட முதல்வராக விளங்குற ஃபாதர் தாமஸ் அம்மந்தோட பினாமியாக தான் திரு பாலமுருகன் விளங்கிட்டு இருக்கார். சாதாரண ஒரு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு கடை இல்லை, ஒரு தொழில் இல்லை. அவருடைய வருமானம் சில சொற்ப வருமானம் தான். பட் ஆனால் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் அவர் வந்து முன்னேறி இருக்கார் அப்படின்னு சொன்னால் கடந்த 10 வருஷமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த அட்மிஷனில் தான் அவர் சம்பாரிச்சிருக்காரு. வேறு எந்த மாதிரி அங்கே ஊழல் நடக்குது? ஊழல் அப்படின்னு சொன்னால் வந்து அதான், நாங்கள் வந்து எஸ்சி பசங்களுக்கு கோட்டா கொடுக்குறோன்னு சொல்லி கவர்மெண்ட்டில் சிறுபான்மையினருக்கு வந்து நாங்கள் அட்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கணக்கு காட்டிட்டு, பட் சிறுபான்மையினர் காசு வாங்கி பணத்து மூலிமா அட்மிஷன் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களை மிரட்டுறது, ஏதாவது வேறு ஏதாவது பயமுடுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது நடந்து? இதெல்லாம் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. கடந்த டிசம்பர் மாதத்துலேருந்து இது பர்டிகுலராக நடக்குது. ஏன்னா டிசம்பர் மாதம் தான் இந்த ஆதாரத்தெல்லாம் நான் வெளியிட ஆரம்பித்தேன். பொதுவெளியில் சமூக வலைத்தளங்களில் எங்களுடைய ஹை அஃபிஷியல்னு சொன்னால் கல்லூரியோட முதல்வர் அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அருட்தந்தை ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்சிஸ் சேவியர், அவருக்கு அடுத்து சென்னை ஜெஸ்யூட்டுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜி ஃபாதர் ஜெபமாலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து எங்களுடைய ப்ராவின்ஸுக்கு இன்சார்ஜாக இருக்கார், ப்ராவின்ஷியலாக இருக்கார். அவருக்கு அதுக்கு அடுத்தது வந்து ரோமுக்கு நான் இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கேன். ஸோ எங்களோட ஜெஸ்யூட் இந்தியாவுக்கு ஃபுல்லாக இன்சார்ஜ் வந்து ஜெஸ்யூட் ஜென்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரோமுக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கேன். ஸோ அதுலேருந்து எனக்கு நேரடியாக உங்கள் 2 பேரும் கூப்பிட்டு என்ன மிரட்டினாங்க. ஃபாதர் செல்வநாயகமும் ஃபாதர் தாமஸும் என்னை கூப்பிட்டு மிரட்டினாங்க. ஸ்டாப் பண்ணிக்கிறதெல்லாம், ஸோ உன் வேலை நீ என்ன பார்த்துக்கோ, மற்றவங்களுக்காக நீ போராடுறேன், இதை பண்ணுறேன், அது பண்ணுறேன், நான் கூட்டம் சேர்க்குறேன், யூனியன்ஸ் இது பண்ணி இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன்னை எப்படி வேலையை விட்டு தூக்கணும்னு எங்களுக்கு தெரியும். ஸோ வேலையில் இருக்கிறதுனால தானே நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உன்னை எப்படி வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க. நீங்கள் செய்கிறத செய்யுங்க, ஏன்னா வந்து நான் ஏதோ ஒன்று நான் செய்கிறேன். ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து அவர்கள் கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. ஸோ நான் ஒருத்தர் தைரியமாக வந்திருக்கிறேன், ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இது எப்போ நடந்துச்சுக்கிட்டீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி நான் மெயில் பண்ணுறேன். டிசம்பர் வந்து 2021 டிசம்பர் மாதம் 9th and 10th. ஸோ நான் மெயில் பண்ண உடனே என்னை வந்து அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு என்னை கூப்பிட்டு வச்சு 2 பேரும் மிரட்டுறாங்க. அதுலேருந்து எனக்கு மிரட்டல் பல வந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் ஃபைனலாக என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்க சொன்னபடி 1 மாதம் கழிச்சு என் மேலே ஒரு ஃபேக் அலிகேஷன் கொடுக்குறாங்க. ஃபேக் அலிகேஷன் கொடுத்து என்னை வேலையை விட்டு தூக்குறாங்க. ஸோ இப்போவும் வந்து இந்த விஷயத்தெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மீடியாக்கெல்லாம் கொண்டு போகிறேன். கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கொடுத்த பிறகு என்னாவது எனக்கு வந்து அனானிமஸ் கால்ஸ்லாம் நிறைய வருது.
ஸோ நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே அனானிமஸ் கால்ஸு, நாட் ஃப்ரம் இந்தியா, ஃப்ரம் இதுலேருந்து வெளிநாடுலேருந்து எனக்கு கால் வந்துட்டு இருக்குது. ஸோ வெளிநாட்டில் அதிகபட்சமான ஒரு ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ஒரு பயன்பாட்டையோ வச்சிருக்கிறவர் திரு பாலமுருகன் அவர்கள், அலுமினியஸோட செக்ரட்டரி. ஏன்னா இப்போ கூட ஒரு யூஎஸில் தான் இருக்கார். ஸோ வருஷத்துக்கு 2 முறை வந்து அவர் ஃபாரின் போயிட்டு வராரு, அலுமினியெல்லாம் வந்து ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மூலிமா எனக்கு மிரட்டுறாரு அப்படிங்கிறதான் என்னுடைய சந்தேகம். இப்போ நிறைய பேர் வேலையை விட்டு அனுப்பியிருக்காங்கன்றீங்க. அவங்க தலித் என்பதால் மட்டுமே அனுப்பப்பட்டிருக்கா, இல்லை வேறு ஏதாவது அவங்க மேலே கம்ப்ளைண்ட் இருந்திருக்கா? முதல் காரணம் தலித் அப்படிங்கிறதுனால தான். தலித்னா இவங்களுக்கு பிடிக்காது, தலித் அடிமையாக இருக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் அவங்க மேலே சிறு கம்ப்ளைண்ட் வந்தாலும், சின்ன ஒரு விஷயம் அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு தவறு ஏற்பட்டாலும், இல்லை தவறு செஞ்ச மனிதர் இயல்பு தவறு செய்யறது தான். ஸோ மன்னிப்பது தெய்வ இயல்பு. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்தவர்களாக இருக்கும்போது மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள சிலுவையில் அறைந்த மக்கள், சிலுவையில் அறைந்தவர்களே வந்து நம்மளுடைய இயேசுநாதர் வந்து மன்னிச்சார் இல்லைங்களா? அவங்க அப்பா கிட்டே பரமபிதா கிட்ட ஜெபிச்சார், இவர்களே மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார், இவங்களை மன்னியும் தா அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய ஃபாலோவர் தானே நீங்கள். ஸோ சின்ன சின்ன தவறுகளாக மன்னிக்காமல் அதை பெருசாக்கி, அதை வந்து ஒரு சிறிய விஷயத்தை வந்து பெருசாக்கி ஊதி பலனாக்கி உடைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய ஜாதிக்காரர்கள், மேல் ஜாதிக்காரர்கள், அவர்கள் நினைப்பவர்கள் தவறு செஞ்சால் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் மன்னிச்சு விட்டுறாங்களா. அந்த சமயம் அவர்களுடைய மக்கள் தவறு செய்யும் போது மட்டும் அவர்கள் பாதிரியார்களாக மன்னிக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்தினர், எங்களுடைய மக்கள் வந்து தவறு செய்யும் பொழுது அவர்கள் நீதிபதியாக ஆகிறார்கள், நீதிபதியாகி தண்டனை கொடுக்குறாங்களாம். ஸோ ஒரு லேடி வந்து என்ன தவறு செஞ்சேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு 6 பக்கத்தில் லெட்டர் எழுதி, ஒரிஜினல் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஃபாதர் இவர் நம்மளோட அருத்தந்தை செயலாளர் செல்வநாயகம் கிட்ட. ஆனால் அவங்களை மன்னிச்சு விடுறாங்க. மன்னிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த மன்னிச்சு விட்ட அந்த 2 லேடிகளையும் வைத்துக்கொண்டு அவங்கள பேஸ் பண்ணி நாங்கள் மன்னிச்சு விட்டோம்ல. ஸோ அவங்க வந்து பிஸ்னஸ் பேசுகிறாங்க, நாங்கள் உங்களை மன்னிச்சு விட்டோம்ல. ஸோ அதனால் நாங்கள் சொல்லிட்டு நீங்கள் கேட்கணும், லாரன்ஸ் மேலே வந்து ஒரு ஃபேக் அலகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி எம்எல்ஏ ஃபேக் அலகேஷன் கொடுக்க வைக்கிறாங்க. ஸோ அவங்க கொடுத்ததுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் என்கிட்ட இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நான் ஒரு எம்பிஏ முடிக்க வேண்டிய ஒரு பர்சன். நான் பிகாம் லயோலா காலேஜில் தான் முடித்தேன். ஸோ எம்பிஏ முடிக்க வேண்டிய பர்சன். ஸோ எம்பிஏ பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சிடென்ட் ஆனோன்னா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்சார்ஜாக ஒரு கோஆர்டினேட்டராக ஜாயின் பண்ணேன். ஸோ 5 years ஒர்க் பண்ணேன், வெரி சக்ஸஸ்ஃபுல். நிறைய பண்ணியிருக்கேன் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நான். ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆனவொன்னே என்னை வந்து மெடிக்கல் லீவ் விட்டு நான் திரும்பி வரேன், உனக்கு இங்கே பிளேஸ் கிடையாது, ஸோ நாங்கள் வேறு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணோம், நீ போயிடுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்களா இந்த மாதிரி வேறு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட்? இல்லை, இன்ஃபார்ம்லாம் பண்ணல. நான் லீவ் மட்டும் சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து நேரடியாக ஹாஸ்பிட்டலேருந்து வந்து நேரடியாக என்னோட கையில் வந்து கட்டு போட்டுட்டேன், நேரடியாக போய் அவங்ககிட்ட காட்டிட்டு இந்த மாதிரி லீவு அப்படின்னு சொல்கிறேன். சரி லீவ் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் திரும்பி வரேன். 3 மாதம் லீவ், 2 மாதமே நான் கேன்சல் பண்ணிட்டு வரேன், நான் கேள்விப்பட்ட பிறகு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஓரளவுக்கு சரியாயிடுச்சு, ஒரு 90%. அதனால் நான் திரும்பி வரேன். திரும்பி வந்து என்ன சொல்கிறாங்க, நான் அவங்க வேறு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டோம், நீ வந்து வேறு எங்கேயாச்சும் வேலை தேடிக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய நிர்வாகத்துக்கு ஃபாதர் டைரக்டர் வந்து தாமஸ் தான் இருந்தார். ஃபாதர் தாமஸ் தான் இருந்தார் ஃபஸ்ட்டு அலுமினி அசோசியேஷன் டைரக்டராக. இப்போ பிரின்சிபலாக இருக்கிறவர், இப்போவும் டைரக்டராக இருந்துட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இப்போ வேலை கிடையாதுப்போ நாங்கள் வேறு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ண போயிடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், இவங்க வேணும்னா நீ போய் ஃபாதர் செல்வநாயகம் செக்ரட்டரி போய் பார்த்துக்கோ, யூ கேன் ஃபைண்ட் த ஜாப், யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் அப்படின்றாங்க. ஸோ தட் அதுக்கு பிறகு நான் ஃபாதர் செல்வநாயகம் போய் பார்க்குறேன், கரஸ்பாண்டன்ட் அண்ட் செக்ரட்டரி ஆஃப் தி லயோலா காலேஜ். ஸோ அவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவரோட பேச்சை கேட்டுக்கிட்டேன். இவர் ஏற்கனவே நான் வந்து நிறைய இவர்கிட்ட அந்த 2 வருஷத்தில் ரொம்ப அதிகமாக நான் வந்து என்னை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுவார், டார்ச்சர் பண்ணுவார். நீ வந்து எதுவாக இருந்தாலும் இவர் வந்து இப்போ பல விஷயங்கள் வந்து செஞ்சார். காசு அட்மிஷனுக்கு வந்து கேஷெல்லாம் வாங்காதீங்க ஃபாதர், செக்கு தான் வாங்கணும், அப்போ தான் அக்கௌண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவன் தானே, நீ வந்து யூஆர் லோ பாண்ட்ஸ், அதனால் உன்னோட மென்டாலிட்டி லோவாக தான் இருக்கும். ஐ நோ ஹவு டு ஹேண்டில் த கேஷ், ஐ நோ பிகாஸ் சின்ஸ் ஐ எம் a treasurer ஆஃப் தி லயோலா காலேஜ். ஸோ அதுக்கு முன்னாடி அவர் ட்ரெஷராகவும் இருக்கார். சாதி பேரை சொல்லி நிறைய முறை, ஆமாம் நிறைய முறை நான் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காரு. என் முன்னாடி செப்பல் போட்டு வரக்கூடாது, உனக்கு வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி, நீ வந்து ஒரு கீழ்த்தரமான ஆளுன்னு ஜாதிக்காரன், நீ வந்து எதுக்கு உனக்கு ஏசி உனக்கு, ஸோ ஏசி ரூமில் இங்கே சாப்பிடாத, வெளியே போய் சாப்பிட்டு அப்படின்றாரு. ஆனால் வெளியில் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஏசி ரூமில் சாப்பிட்டா ஸ்மெல்லாம் வருது, அதனால தான் வெளியே சாப்பிட சொன்னேன் அப்படின்றாரு. இது கார்பெட்டு, இது வந்து ஆக்சுவலாக கார்பெட் ரூமு ஃபுல்லாக ரெட் கார்பெட்டில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்போம் நாங்கள். ஸோ அதனால் கார்பெட் ரூமில் மண்ணாயிடுது, அதனால செப்பலை கட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு வேறு மாதிரி மாற்றி சொல்கிறாரு. இப்படி வந்து பல அக்கிரமம். ஸோ சின்ன சின்ன விஷயம் வந்து நேரடியாக வேர்பலாகவே நான் வந்து திட்டுவார் சொல்லி.
ஸோ உனக்கு அப்படி இப்படி வந்து பல வகையில் என்ன டார்ச்சர் நீங்கள் இன்னும் எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணலையா? எம்பிஏ வந்து நான் போய் அவர்கிட்ட போய் கேட்குறேன், ஃபாதர் எனக்கு வந்து மே மாதம் ஃபுல்லாக எனக்கு காலேஜ் லீவு, ஸோ வந்து நான் இப்போது ஜூன் மாதம் எனக்கு எக்ஸாம் வருது ஃபாதர், ஸோ எனக்கு லீவ் கொடுங்க, காம்பன்சேஷன் கொடுங்க லீவு, ஸோ நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுவேன். ஏன்னா ஏற்கனவே 2 வருஷமாக நான் அதை பெண்டிங்கில் போட்டுட்டேன், ஏற்கனவே 2 வருஷமாக ரொம்ப பிஸியாக இருந்ததுனால பெண்டிங்கில் போட்டேன், ஸோ ஜஸ்ட் கிவ் மீ த லீவ். ஏன்னா எல்லாருமே காலேஜில் லீவ் எடுத்துட்டாங்க, நான் அதுக்காக கேட்கல, பட் என்னோட தேவைக்காக தான் நான் கேட்குறேன். உங்கள் ஆளுங்க பிகாம் முடிச்சதே பெரிய விஷயம், ஸோ அதனால நீ என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ரிசைன் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுது, ஓகேவா? அப்படி இல்லாமல் நான் வந்து இப்போ ஏதாச்சும் எனக்கு அடமெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா, ஸோ உன்னோட பிகாம் டிகிரியை நான் கேன்சல் பண்ணிடுவேன். ஓ, நீங்கள் முன்னாள் மாணவர்ன்றனால அதை கேன்சல் பண்ணிடுவேன். அதுவே நான் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு என்னை மிரட்டுறாரு. எனக்கு ஒரு வேளை இவங்களால பண்ணிவிடுவாங்க போல இருக்குன்னு அந்த பயத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே நான் இல்லை ஃபாதர் எம்பிஏ எக்ஸாமே எழுதலை, நான் விட்டுறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்பிஏ வந்து கம்ப்ளீட் பண்ணவே இல்லை. இப்போ உங்கள் கல்லூரியில் வந்து அரசியல் தலையீடுகள் ஏதாவது இருக்கா? இருக்குது. அரசியல் தலையீடுகள் வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம டிஎம்கே ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை நம்மளுடைய தலைவர் வந்து வந்திருக்கார், நம்மளுடைய கரண்ட் சிஎம், நம்மளுடைய சிஎம் வந்திருக்கார், 3 முறை விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் வந்து டிஎம்கே இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து ஆளுங்கட்சி எங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறாங்க. வெளியில் காட்டுறதுக்காக 3 முறை அவரை வர வச்சுருக்காங்க. வர வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளி உலகத்துக்கு ஆளுங்கட்சி எங்களுக்கு சப்போர்ட் இருக்குது, எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு மமதில் இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது சமூக நீதி அதிகமாக பேசக்கூடிய கட்சி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள், திமுக, திக, இந்த மாதிரி கட்சிகள் கிட்ட நீங்கள் என்னைக்காவது எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? பல கட்சிகள் கிட்டையும் இயக்கங்கள் கிட்டையும் நாங்கள் விஷயத்தை கொண்டு போயிருக்கோம். அவங்களுக்கு விஷயம் ரீச் ஆச்சு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ் தான் எங்ககிட்ட இருக்குது. அவங்களுக்கு கட்சிகளுக்கு தலைவர்களுக்கு நெருக்கமானவர்களோடய நாங்கள் விஷயத்தை கொண்டு போயிருக்கிறோம். மெயில் மூலியமாகவும் இல்லை வாட்ஸ்அப் மூலியமாக இப்படி வந்து மீடியா மூலியமாக கொண்டு போயிருக்கோம். அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கு விஷயத்தை. ஆனால் இதுவரை யாருமே எங்களுக்கு வந்து உதவி செய்ய வரல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் பர்டிகுலராக இது வந்து அட்மிஷன் டைமு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் கெட் த அட்மிஷன் ஃப்ரம் தி லயோலா காலேஜ் பிரின்சிபல். ஸோ லயோலா காலேஜ் பிரின்சிபல் அவங்க கேட்டோன்னு கொடுத்துருவாரு ஃபாதர் தாமஸ் சம்பந்தம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அவங்க பேச மாட்டாங்க. ஸோ எங்களெல்லாம் ஃபுல்லாக சுவிட்ச் ஆஃப் பண்ணோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதோ மீடியாவில் போய் இது சம்மந்தமாக? ஆமாம், மீடியாலே நாங்கள் போயிருக்கிறோம். ஃபார் ஓப் இந்தியா அப்படிங்கிற ஒரு நேஷனல் மீடியாவில் இதை கவர் பண்ணி 2 வீக்ஸ் முன்னாடி இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நியூஸை. அண்ட் கம்யூன் அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டின் மீடியாலையும் இதை போட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஒரு சில மீடியாக்கள் வரப்போது. பல மீடியாக்கள் என்ன பண்ண எங்களுடைய அலுமினி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உலகம் ஃபுல்லாக இருக்காங்க லயோலா காலேஜில் அலுமினி. ஸோ இவங்களுக்கு வந்து இது வந்து மீடியாவோட ப்ரோட்டோக்கால் என்ன கேட்டிங்கன்னா 2 பக்கமும் விசாரிக்கணும். ஸோ அடுத்த டைம் இவங்ககிட்ட நாங்கள் போய் மீடியாவில் பேசிட்டு வந்துடுறோம். ஸோ இவங்களுக்கு கால் போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, இவங்க வந்து தவறாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களே மீடியாக்காரர்களே விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அந்த விலை தான் முன்னாடி நீங்கள் ஏதோ மீடியாவில் பேசியிருப்பீங்க, அங்கே உங்களோட ஆதாரத்தை எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்கோம். ஸோ ஆதாரம் இவ்வளோ ஆதாரம் இருக்குது இல்லைங்களா? ஸோ டாக்குமெண்ட் வைஸாகவும் இருக்குது, வீடியோ வைஸாகவும் இருக்குது, ஆடியோ வைஸாகவும் இருக்குது. ஸோ இவ்வளோ ஆதாரத்தை கொடுத்துருக்கோம். என்னை வந்து இவங்க இத்தனை வருஷமாக என்னை 4 வருஷமாக என்னை போட்டு ரொம்ப நெருக்கினாங்க. இந்த நெருக்கத்திலேயே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கேன். பிகாஸ் ஆதாரத்தோடு நம்ம வந்து வெளி உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஆதாரத்தெலாம் நாங்கள் சப்மிட் பண்ணியும் பல மீடியாக்களை எங்களை கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூலாம் எடுத்துகிட்டு பேசிட்டு கடைசியில் வந்து அது பப்ளிஷ் ஆகலை. ஸோ இவங்களுடைய தலையீடு இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்வியூக்கு வந்து பாதிக்கப்பட்ட சில பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கும் மறைமுகமான கால்ஸ், மிரட்டல் இதெல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா லயோலா காலேஜ் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு சிறிய ஒரு விஷயம் கிடையாது, அது வந்து பெரிய கடல் அது. ஸோ அதை பார்த்து பயப்படுறாங்க. அதில் வந்து பர்டிகுலராக ஃபாதர் தாமஸ் அண்ட் ஃபாதர் செல்வன் நாயகம் இவங்களாம் வந்து அதுக்குள்ளே வந்து ஒரு அராஜகமான தனி அரசாங்கமே நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இவங்க 2 பேரும். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் அட்மிஷன் பணம் வந்து அவங்ககிட்ட நிறைய இருக்குது. இந்த மாதிரி அட்மிஷன் இல்லீகலாக சம்பாதிக்கிற பணம் வந்து அவர்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ அவர்களுடைய பினாமியை பாலமுருகன் விளங்குறதுனாலே அவங்க வந்து காசை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கிப்பாங்க. ஸோ அதுக்கான சாட்சி நான் தான். ஏன்னா அட்மிஷன்ஸில் எவ்வளோ காசு, எப்படிலாம் காசு வந்து எந்த சேனல் வழியாக போச்சு, எப்படிலாம் காசு அடித்தாங்க அப்படிங்கிறதுக்கு முழுக்க சாட்சி நான். இவருக்கு மேலே உள்ள கோவத்தினாலேயோ வருத்தத்தினாலேயே நான் சொல்லலை. ஏன்னா வருத்தனாலே நான் வந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் சொல்லலாம். பட் என்கிட்ட வந்து எவ்வளோ ஆதாரம் இருக்குது இல்லைங்களா? அதான் இதற்காக நான் வந்து வீணாக வந்து தவறான தகவல்களை நாங்கள் காலேஜ் பேரை கெடுக்கிற மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒருவேளை தவறு செஞ்சேன்னா நாங்கள் சரி ஓகே யாருக்குமே தெரியாமல் இருக்கணும் தவறு, அப்படியே அமைதியாக போயிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம். ஸோ தைரியமாக நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் இப்போ என் மேலே தவறு இல்லை அப்படிங்கிறதுனால தான் வெளியே வந்திருக்கேன். இப்போது ஒரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்து அல்லாத தெய்வங்கள், அதாவது ஹிந்து தெய்வங்களை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி ஓவியங்கள்லாம் அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. பொதுவாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஹிந்து தெய்வங்களையெல்லாம் இது பண்ணுறாங்க அப்படின்னு. இது வந்து உண்மையான விஷயமா? 100% உண்மை.
ஸோ இது வந்து மற்ற மதக்காரங்களுக்கோ இல்லை வந்து இவங்கள மற்ற ஜாதிக்காரர்களுக்கோ, அதாவது வந்து எங்களை ஐ மீன் இந்த தலித் மாதிரி இருக்கிற மக்கள், சிறுபான்மை மக்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஸோ வந்து இப்போ நீங்கள் சொன்னபடி அந்த கோட் பண்ணபடி அந்த நிகழ்ச்சி வந்து மேலே அதிகாரிகள், அதாவது மேலே அருட்தந்தை இவர்களுடைய இவர்களுடைய பர்மிஷன் இல்லாமல் அது நடக்கலை. அது இவர்களோட பர்மிஷனோட தான் அது நடந்துச்சு. அது கடைசியில் வந்து இவங்க வந்து அது வெளி உலகத்துக்கு வந்த உடனே நம்மளுடைய மத்தியில் ஆட்சி செய்யும் பிஜேபி அவர்கள் அதை தலையிட்ட உடனே இவர்கள் வந்து இல்லை நாங்கள் செய்யலை, இந்த ப்ரோக்ராமுக்கு இன்சார்ஜ் தான் செஞ்சிட்டாருன்னு சொல்லிட்டு வெறும் லெட்டரேட்டில் கூட இல்லை, ஒரு சாதாரண ஒரு வெள்ளை காகிதத்தில் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறாங்க. ஸோ அவருக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இவங்க வந்து அந்த கதையே மாற்றி விடுறாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு இது வந்து லயோலா காலேஜில் வந்து இது இப்போ சாதாரண, இது வந்து இப்போ புதுசாக நடக்கிற விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடந்த 10 வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி திருமதி ஜோஸ்பின் ஜெயசாந்தி அப்படிங்கிறவங்க ஒரு பேராசிரியராக இருந்திருக்காங்க. அவங்கள வந்து ராஜராஜன் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஆண்டனி ராஜராஜன், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாரு. இது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொய் சாட்சிகளை உருவாக்கி, காலேஜில் ஒர்க் பண்ணியே 2-3 பொய் சாட்சிகளை உருவாக்கி அவங்க மேலே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க மேலேயே வந்து நடவடிக்கை எடுத்து அவங்களை வேலையை விட்டு நிற்கிறாங்க. அடுத்தது வந்து திருமதி மேரி ராஜசேகர் அப்படின்றவங்க, அவங்க வந்து ஒரு ஃபாதர் இவரு நம்மளுடைய ஆக்டர் விஜய் இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சொந்த மாமா ஃபாதர் சேவியர் அல்ஃபோன்ஸ். ஸோ அவர் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததுக்கான விஷயங்கள் ஆதாரமும் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் அவரோட பிஏவாக இருந்தேன், ஃபோன்லேயும் சொல்லியிருக்காரு என்கிட்ட. ஆனால் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் எடுக்கலை. ஸோ ஃபாதருங்களாம் தவறு செஞ்சால் கம்ப்ளைண்ட் எடுக்கவே மாட்டாங்க இவங்க. ஸோ இதுதான் இவங்களோட கொள்கை. இப்படி வந்து பொய் சாட்சிகள் பல உருவாக்குவாங்க. பொய் சாட்சிகள் உருவாக்க, ஏன்னா இந்த 2 கேஸ்லையும் பல பொய் சாட்சிகள் உருவாக்கி சப்மிட் பண்ணுறாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு இவங்க 2 பேரும் தவறு செஞ்ச ஃபாதர்கள், இவங்களுக்கு நிர்வாகத்திற்கு வேண்டியப்பட்ட ஒரு பர்சன் தவறு செஞ்சிருக்காரு, ஆண்டனி ராஜராஜன். அவர் மேலே எதுவுமே வந்து நடவடிக்கை எடுக்கல. அதற்கு பதிலாக இந்த 2 பெண்கள் மேலே எடுக்கிறாங்க. நீங்கள் இப்போது லயோலா கல்லூரியில் இருக்கிற உங்களோட தரப்பு நண்பர்கள் யார்கிட்டையாவது இதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கேன். நிறைய பேர்கிட்ட பண்ணியிருக்கிறன்றதை விட அவங்களுக்குலாம் தெரியும் இந்த விஷயம். நீங்கள் ஒரு நபர் வந்து சொல்கிறதுனால மற்றவங்களுக்கு என்ன தோணுன்னு, இவரோட வேலை போயிருக்கு அதனால வந்து இவர் சொல்கிறா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். வேறு யாராவது இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்காங்க? கண்டிப்பாக இருக்காங்க. ரெண்டாவது வந்து வேலை போயிட்ட பிறகு நான் இதை கொண்டு வரல. நான் வேலைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு நேரிடுறதுக்கு கடந்த 1 வருஷமாக இந்த பிரச்சனைகள்லாம் நான் வந்து மீடியாவில் போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் டவுட் யூ கேன் செக் த ஃபேஸ்புக் பேஜ் ஆல்சோ. ஸோ ஃபேஸ்புக் பேஜில் இப்போ தான் நான் ஏப்ரல் மாதம் தான் நான் வந்து வேலை விட்டு வந்தேன். ஆனால் கடந்த 1 வருஷமாக நான் அந்த எல்லா விஷயமே நான் வந்து மீடியாவுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கேன், கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இது வந்து கம்ப்ளைண்ட் வந்து நான் லாட்ஜ் பண்ணது வந்து டிசம்பர் மந்தில் லாட்ஜ் பண்ணியிருக்கேன் 2021. ஸோ ஐ கேம் அவுட் ஒன்லி ஆன் ஏப்ரல் எண்டு. ஸோ அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்கள் அரங்கத்துக்கு வந்து உங்களுடைய சாட்சிகள், ஆதாரங்கள் எல்லாத்துக்குமே கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.